அசோசியேஷன் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நினைத்தாலே முக்தி தரும் திரு அண்ணாமலையிலே அருணை ஆனந்தாவிலே நண்பர்களாய், தோழர்களாய், தோழிகளாய் படிப்படியாக இன்று உற்றார் உறவினர்களாகி கல்லூரி காலத்திலிருந்தே மறவாது வேலூரிலே மனம் குளிர்ந்து, சென்னையிலே குளிர்காய்ந்து, திரு அருணையிலே ஆனந்தமாகி குழுமியிருக்கும் இருவாள் நண்பர்களே, பாடி திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து சென்றிட்ட நாம் அவரவர் குடும்பத்துடன் மீண்டும் இணைந்துள்ளோம். பிரிந்தவர் இணைந்தால் பேசவோ மூலமோ பேசினால் தான் உண்மைகள் வெளிவரும், நன்மைகள் துளிர்விடும், நமக்கெல்லாம் சொந்தங்கள் வளர்ந்திடும். நாமெல்லாம் கலந்துரையாடி நம்முள் மகிழ்ச்சியை கொண்டாடிக் கொள்வோம். நாம் எல்லோரும் ஒருவருக்கொருவராய் சங்கிலி போல் இருப்போம். நம்மில் ஒருவர் தோண்டு போனால் தோள் கொடுப்போம், சோர்ந்து போனால் தாங்கிக் கொள்வோம், மகிழ்ந்து போனால் மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியாக ஒருவருக்கொருவர் துணையாக MAP 1984-87 வெல்ஃபேர் அசோசியேஷன் இருக்கிறது என்ற உணர்வோடு விழாவை தொடங்குவோம். முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து. இவ்விழா சிறப்பிக்கும் வகையில் வாழ்க்கைக்கு வழிகாட்டிகள் ஆண்டோர்களாக, சான்றோர்களாக வந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்களையும் நல்வுள்ள நண்பர்கள் உங்கள் அனைவரையும் வரவேற்கும் முகமாக வரவேற்புரை நிகழ்த்த வருகிறார் MAP 84-87 வெல்ஃபேர் அசோசியேஷன் பிரசிடென்ட் திரு AG பிரபாகரன். எது என்றால் எண்ணெயாக நிற்பார், செய் என்றால் செய்து முடிப்பார். அப்பப்பா வேலூரிலே காட்டினார் அதிசயம், பார்த்த முகம், பழகிய முகம், பார்க்க பார்க்க பரவசம், இன்ப அதிர்ச்சி அன்று அனைவரையும் 20 வருட இடைவெளியில் ஒருங்கிணைத்தார் இந்த வல்லபாய் பட்டேல். நட்புக்கு இலக்கணமானவர், சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இவரது சிறப்பு அம்சம். பிரபா அவர்களை பேச அழைக்கின்றோம். ஹலோ, குட் மார்னிங் டு எவரிபடி. அனைவருக்கும் காலை வணக்கம். ஹலோ, இந்த இனிய காலை பொழுதினிலே நம்முடன் நம்முடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளவும், நம்முடைய நட்பினை புதுப்பித்துக் கொள்ளவும் இங்க வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், நமக்கு கல்வியை போதித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், இந்த திருவிழா மிகவும் சிறப்பாக இருக்கிறது என்பது என் கருத்து. என்னவென்றால், குடும்பங்களையும் தாண்டி கிராமத்தோடு நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். சில கிராமமே இங்கே வந்து விட்டது. அதே மாதிரி இல்லத்தரசிகளை பார்த்தீங்கன்னா நிறைய புது புடவை கூட கட்டிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் நகலா கூட சுமாராக போட்டு வந்திருக்கிறாங்க. பரவாயில்ல, இல்ல நம்ம செயலாளர் சொல்றாரு குடும்பத்தை குழப்பம் உண்டாக்குறேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்லது அது. ரைட். அந்த மாதிரி சென்னையை விட பாத்தீங்கன்னா, அதாவது வேலூர்ல இண்டிவிஜுவலா வந்தோம், சென்னையில குடும்பத்தோட வந்தோம், இப்ப எல்லாருமே கிராமத்தோட வந்திருக்காங்க. இது ஒரு பெரிய வரவேற்க வேண்டிய விஷயம். இது இந்த ஒற்றுமையும் இந்த சந்தோஷமும் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் நம்மிடையே. அடுத்து இந்த எவ்வளவோ வேலைகளுக்கு இடையே நம்ம மாணவர்கள் என்று பார்க்காமல்
அனைவருக்கும் ஒரு சிறப்பான ஒரு மனதில் ஒரு இடம் வைத்து வந்திருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும், அடுத்து சிங்காறு சென்னையின் SMS சிங்கம் திரு ரவீந்திரநாத் வெறும் இரவிலே SMS கொடுத்து அனைவரும் தூங்கிக் கொண்டவர்களை எழுப்பி அந்த அன்பையும் நட்பையும் இரவு பொழுதுகளில் தட்டி எழுப்பும் நமது செயலாளர் திரு ரவீந்திரநாத் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். பொருள் என்னவென்றால் சரியான இடத்தில் அமர்ந்து கொண்டு வருகின்ற பொருளெல்லாம் அங்கேயே பிடுங்கிக் கொண்டு நமது நண்பர்களை ஆளுக்குள் அனுப்பி வைத்துக் கொண்டு நமது பொருளாளர் விஜயசாரதி அவர்களும் மற்றும் நமது நண்பர்களும் வழியில் வந்து கொண்டிருக்கும் நண்பர்களும், பொதுவா தேர்தலில் பாத்தீங்கன்னா யாருன்னா நிக்கிட்ட நமக்கு என்ன இருக்குது ஓட்டே போடாம சில பேர் இருப்பாங்க. 49 கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி எவனா பங்கன் பண்ணா நமக்கு என்ன நாட்டியம் வீட்டுல டிவி பார்த்து இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்பு. மீண்டும் இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து நான் பேசுறேன், மற்றவங்க எல்லாம் பேச வேண்டியிருக்கு, திரும்ப பேசுறேன். யாருன்னா விட்டு போயிருந்தா மன்னிக்கவும். குறிப்பா திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த நமது நண்பர்கள் சிவகுமார், கனகவேல், நெடுஞ்செழியன், சிவாஜி, இளங்கோ, புகன், செல்வமூர்த்தி, குணசேகரன் வரல, இருந்தாலும் மனதால வரவேற்கிறோம். இதயத்தில் இடம் உண்டு. மற்றும் ஏதாவது பேர் விட்டு போன நண்பர்கள் இருந்தாலும் மன்னிக்கவும். அனைவர்களையும் வரவேற்கிறேன். அடுத்து நமது செயலாளர் திரு ரவீந்திரநாத் அவர்கள் வாசிப்பார். யாரும் பயப்படாதீங்க, பேசுறது கொஞ்சம் கேளுங்க. இப்ப எதுவும் SMS அனுப்ப மாட்டார். தேங்க்யூ. இருக்கிறது. எல்லோருமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வரவேற்புரை வழங்கிய திரு பிரபாகரன் அவர்களுக்கு நன்றி. அடுத்து அறிக்கை வாசிக்க செயலாளர் வருகிறார். திரு ரவீந்திரநாத் MAP வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு கிடைத்த நோபல் பரிசு அவர். வேலூர் அதிசயத்திற்கு ஆணிவேர். நட்பு சங்கிலியை அருந்திவிடாமல் பாதுகாப்பதில் இரும்பு தேர்வடம் அவர். நண்பர்களின் முகவரியை மறந்து போன நமக்கெல்லாம் முகம் காட்டச் செய்த மறக்க முடியாத முகவரி அவர். சென்னையிலே 2ஆம் முறையாக நம்மை ஒன்று இணைத்திட்ட செயல் வீரர் திரு ரவீந்திரநாத் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். நமது சங்கத்தின் செயலாளர் அறிக்கை உங்கள் முன் தற்போது சமர்ப்பிக்கிறேன். நமது மீனாட்சி அம்மாள் தொழில்நுட்ப கல்லூரி 1987 ஆண்டு பழைய மாணவர்கள் சங்கத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். சென்ற ஆண்டு 2010 மே மாதம் 1ஆம் தேதி சென்னை போரில் உள்ள சத்தியலோக தோட்டத்தில் நமது சங்கத்தின் முதலாவது மாபெரும் குடும்ப சங்கமம் விழா நடைபெற்றது. அதில் நமக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசான்கள் ஏறக்குறைய 12 பேர் கலந்து கொண்டனர். அவர்களை அன்போடு அழைத்து நமது சங்கத்தின் சார்பில் கௌரவப்படுத்தினோம். இந்த மாபெரும் நிகழ்ச்சியை நம்மை தவிர வேறு யாரேனும் நமது மீனாட்சி அம்மாள் தொழில்நுட்ப கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் செய்யவில்லை என்று சொல்லிக் கொள்வதில் நமது சங்கமானது பெருமைப்படுகிறது. அந்த விழாவில் நமது மூத்த மாணவர்கள் சிலரும் கலந்து கொண்டனர். அவர்களையும் கௌரவப்படுத்தினோம். அதோடு பெருமைப்படக்கூடிய விஷய சம்பவம் என்னவென்றால், நமது நண்பர்கள் பல சிரமங்களுக்கு இடையிலும் பல ஊர்களிலிருந்து குடும்பத்தோடு வந்து கலந்து கொண்டனர். கலந்து கொண்டவர்கள் எண்ணிக்கை ஏறக்குறைய 270 பேர். ஏற்கனவே சென்ற ஆண்டு விழாவில் சொன்னது போல் சென்ற 2010-2011 கல்வியாண்டில் நமது குழந்தைகளில் 2 கல்வி உதவித்தொகை கொடுக்கப்பட்டு அவர்கள் எந்தவித தடையுமின்றி பயின்று வருகிறார்கள். அதில் ஒருவர் தற்பொழுது மேல்நிலைப்பள்ளி இறுதி தேர்வு எழுதியுள்ளார். மற்றொருவர் BSc கணிதம் 1ஆம் ஆண்டு படிக்கிறார். அவர் முதல் பரிசில், அதாவது முதல் செமஸ்டர் 82 மதிப்பெண்கள் பெற்று உள்ளார் என்பதை உங்கள் பலத்த கரகோஷத்துறையை சொல்லிக் கொள்வதில் மிக பெருமை அடைகிறோம். குழந்தைகளே, உங்கள் மேற்படிப்பிற்காக உங்கள் வறுமை ஒரு தடையாக இருக்கக்கூடாது. உங்கள் கடமை நீங்கள் படிப்பது, எங்கள் கடமை உங்களை படிக்க வைப்பது. நமது செயற்குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டபடி சென்ற ஆண்டு 12ஆம் வகுப்பு தேர்வில் தமிழ் மொழியை ஒரு கட்டாய பாடமாக எடுத்து 1100 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் நமது குழந்தைகளுக்கு தலா ₹1000 வீதம் ஊக்கத்தொகை கொடுப்பதாக நான் நண்பர் ஒருவர் கூறினார். அதன்படி இந்த ஆண்டு 2 குழந்தைகள் அந்த ஊக்கத்தொகையை பெறுகின்றனர். அவர்கள் இங்கே வந்துள்ளனர். அவர்களுக்கு எங்கள் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 20 குழந்தைகள் கூட ஒரே நேரத்தில் 1100 மதிப்பெண்கள் பெற்றாலும் கூட எந்தவித பாரபட்சமின்றி ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று நண்பர் கூறியுள்ளார். சென்ற கல்வியாண்டில் குழந்தைகளை மேற்கொண்டு படிக்க வைக்க கல்வி கண் கொடுத்த வல்லர்கள் அனைவரையும் உங்கள் பொற்பாதம் தொட்டு
வணங்குகிறோம். இந்த ஆண்டு உதவி செய்ய பல வள்ளல்கள் முன் வந்துள்ளனர். அவர்களுக்கு எங்கள் சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நினைத்தாலே முக்தி கிடைக்குமாம் கோயில் நகரம் திரு அண்ணாமலை. இந்த நகரத்தில் நமது சங்க குடும்ப விழாவிற்கு கருமமே கண்ணாக இருந்து இரவு பகல் பாராமல் திறம்பட வைக்கும் வண்ணம் அடுத்த ஆண்டு விழாவிற்கு உதாரணமாக இருக்க செயல்பட்ட உதாரண புருஷர்கள் திரு ஆர் சிவகுமார் மற்றும் திரு கனகவேல் அவர்களுக்கும் மற்றும் இந்த மண்ணின் மைந்தர்கள் அனைவருக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை. நமக்கு கல்வி கொடுத்த ஆசான்கள் நமது அழைப்பிற்கு இணங்கி இங்கே வந்து நம்மை மகிழ்ச்சி கடையில் தத்தளிக்க வைத்து விட்டனர். அவர்கள் வருகை தந்து நம்மை கௌரவப்படுத்திற்காக நமது சங்கத்தின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் நமது குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நட்பு இந்த சங்கமும் முயற்சி இறுதி வரை தொடர வேண்டும். சென்ற ஆண்டு சொன்னதை செய்தோம், அடுத்த ஆண்டு சொல்லாத பல நல்ல காரியங்களை செய்வோம். அதற்கு நமது ஆசான்கள் ஆசியும் உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பும் உதவியும் என்றென்றும் தேவை என்று கூறி பெரிய மனப்பில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அசோசியேஷன் தவிர வேறு எந்த அசோசியேஷனும் இப்படி ஒரு மாபெரும் கூட்டத்தை ஒவ்வொரு வருடமும் கூட்டி இப்படி ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பை அளித்த எம்ஏபி செயலாளர் அவர்களுக்கும் பிளஸ் டூவில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நம்முடைய மாணவ குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்று அறிவித்த செயலாளர் அவர்களுக்கு அடுத்த ஆண்டு இதைவிட சொல்லாததையும் செய்வோம் என்று அறிவித்து சென்றிருக்கும் செயலாளர் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக பொருளாளர் விஜய் சாரதி அவர்கள். அர்ஜுனனுக்கு ஒரு சாரதி, எம்ஏபி வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு அவர் ஒரு சாரதி. நம்மை எல்லாம் ஒன்றிணைத்ததில் வெற்றி கண்ட விஜய சாரதி மென்மையானவர், அதிர்ந்து பேசாதவர், நினைத்ததை முடிக்க அனைத்து முயற்சியும் மேற்கொள்பவர். சென்னை கூட்டத்தில் ஒரு பரிசளிப்பு பங்களிப்பு மிகவும் மறக்க முடியாதது ஒன்று. மௌன யோகியாகி இருக்கின்ற திரு விஜய சாரதி அவர்கள் பேச அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். 1984-87 ஆண்டு பழைய மாணவர்கள் சங்கத்தின் சார்பாக தங்கள் அனைவரையும் வணக்கம். நமது சங்கத்தில் 146 பேர் உறுப்பினராக உள்ளனர். அதில் சென்ற ஆண்டு ஏறக்குறைய 78 பேர் தலா ரூபாய் 500 சந்தா செலுத்தியுள்ளார்கள். இந்த ஆண்டு இதுவரை 35 பேர் கொடுத்திருக்கிறார்கள். மற்றவர்கள் விரைவில் கொடுத்து விடுவார்கள் என்று நம்புகிறோம். நமது குழந்தைகளில் சிலர் மேற்படிப்பிற்காக வசதி இல்லாமல் சிரமப்படுகின்றனர். அவர்கள் கண்டறிய 5 பேர் கொண்ட உயர்மட்ட குழு ஒன்று உள்ளது. அந்த குழு இறுதி முடிவு எடுத்து அவர்களின் மேற்படிப்பு தடையில்லாமல் கிடைக்க வேண்டிய உதவி அனைத்தும் செய்து வருகிறது. அதற்காக கடையேழு வள்ளல்கள் செய்யாத உதவியை செய்து கல்விக்கண் திறந்து வைத்து மகன்களை திறம் தாழ்த்து வணங்குகின்றோம். குழந்தைகளை படிப்பு ஒன்று மட்டுமே உங்களது லட்சியம். தங்கள் உதவி பெறுவதை பெருமையாக நினைக்காமல் படித்து உயர்ந்த நிலைக்கு வந்து சமூகத்தில் படிப்பிற்காக சிரமப்படுபவர்களுக்கு மேற்கொண்டு படிக்க வைக்க வேண்டும். அதுதான் நீங்கள் எங்களுக்கு செய்யும் நன்றி கடன். இந்த ஆண்டு தேர்வு எழுதிய அனைத்து குழந்தைகளும் முதல் மதிப்பெண் பெற எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொண்டு எங்கள் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குழந்தை செல்வங்கள் எல்லாம் அல்ல இறைவனுடைய ஆசை பெற்று மேலும் பல செல்வங்களை பெற வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்ற பொருளாளர் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். இப்பொழுது விருந்தினர்களை கௌரவிக்கும் நேரம். மிஸ்ஸஸ் தேவந்தி துரைராஜ், நம்முடைய கணிதவியல் ஆசிரியர் அவர்களுடைய துணைவியார் அவர்கள். அவர் நம்முடன் இப்போது இல்லை என்றாலும் அவருடைய பணி உண்மையில் எங்களால் மறக்க முடியாத ஒன்று. கணிதத்திலே எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து எங்களுக்கு ஒரு ஆசிரியராக மட்டுமல்லாமல் நல்ல நபர்களாகவும் இருந்திருக்கிறார். நாங்கள் எல்லாம் முதலாண்டு படிக்கும் பொழுது எங்களுக்கெல்லாம் ஒருவித அச்சமர்வோடு படித்துக் கொண்டிருந்தோம். அந்த காலத்திலேயே அவர் எங்களுக்கு மிக்க துணையாக இருந்து ஆறுதலாக இருந்து எல்லா வழியிலும் எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக நின்று எங்களுக்கு வழிகாட்டியாக சென்ற அவர்
தற்போது இல்லை. அவருடைய துணைவியார் அவர்கள் ஆசிரியையாக பணிபுரிந்து வந்து கொண்டிருக்கிறார். அவரை இந்த மேடையில் சிறப்பிக்க கௌரவிக்க வருமாறு மிஸ்ஸஸ் மேகலா அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். மேகலா வாங்க. மேகலா, திருச்சி மேகலா மேடைக்கு அழைக்கிறோம். அதே மாதிரி திருவண்ணாமலையை சேர்ந்த நண்பர்கள் தயவு வந்து மேடை மேடமுக்கு போட நீ போட. கல்லூரி பேராசிரியர் உயர் திரு சாய்நாதன் சார் அவர்களுக்கு